Hello friends, welcome back to my YouTube channel Logi Lectures. Last lecture la RMS value na average value na enna solli nama paathirundom. So RMS or average value was calculated like a DC equivalent for any AC circuit. அதாவது ஒரு DC circuitல ஒரு constant voltage ஓ constant current ஓ என்ன அளவுக்கு power produce பண்ணிருக்கும்ன்றது ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு AC சர்க்யூட்ல அதாவது கண்டினியூஸா வேரி ஆயிட்டு இருக்க ஒரு கரண்ட் சோர்ஸோ இல்ல வோல்டேஜ் சோர்ஸோ இருக்கக்கூடிய ஒரு AC சர்க்யூட்ல நம்ம பவரை கால்குலேட் பண்றதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மெத்தட் தான் RMS ஆர் ஆவரேஜ் வேல்யூ கால்குலேஷன். ஸோ இப்படிதான் இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த RMS வேல்யூ. அப்ப நேத்தே நம்ம சொன்னோம் RMS தான் ஆக்யூரேட்டான மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். அண்ட் அதே டைம்ல ஆவரேஜ் வேல்யூ வந்து இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்ம்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 0 வரும். அப்ப அதுக்காக தான் நம்ம RMS மெத்தட் ஆஃப் கால்குலேஷனுக்கு போறோம். நாட் சிமெட்ரிக்கல் வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் மெத்தட் கூட எடுத்துக்கலாம். அண்ட் அதர் டெஃபினிஷன்ஸ் வந்து பீக் வேல்யூ என்னன்னு பார்த்தோம், இன்ஸ்டன்டேனியஸ் என்னன்னு பார்த்தோம், இங்க பீக் டு பீக் வேல்யூன்னு பார்க்குறோம். ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல கொடுக்குறது பீக் வேல்யூ தான், பீக் டு பீக் கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தாதான் அதை பீக் டு பீக் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா பீக் வேல்யூ பிஎம் ஐஎம்லாம் கொடுக்குறாங்கன்னா பீக் வேல்யூ தான் அதை எடுத்துக்கணும். இது இல்லாம ஃபார்ம் ஃபேக்டர் பீக் ஃபேக்டர்னு என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு பவர் கண்டினியூ பண்ணலாம். நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பவர் as function of t, p average இது ரெண்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இங்க ஒரு சிம்பிள் சர்க்யூட் எடுத்திருக்கோம். v of t equal to vm sin omega t. அப்போ இந்த vmன்றது peak value of voltage, omega t ன்றது frequency of the sine wave. ஸோ sinusoidal function இது. and ஒரு resistance r feed பண்ற மாதிரி எடுத்திருக்கோம். so that current i of t is flowing in the circuit. i of t எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? v divided by r, vm sin omega t divided by r. so im sin omega t, imன்றது தான் peak value of this I of t ன்னு சொல்றோம். அடுத்தது நமக்கு என்ன வேணும்? இன்ஸ்டன்டேனியஸ் பவர் P of t வேணும். small p or P of t ன்னு சொல்றோம். It is product of V of t into I of t. So Vm Im sin square omega t ன்னு வருது. நமக்கு தெரியும் sin square theta is equal to 1 minus cos 2 theta by 2. அது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So ஃபைனலா நமக்கு P of t equal to Vm Im by 2 1 minus cos 2 omega t அப்படின்னு வரும். So இங்க பாத்தீங்கன்னா 2 times frequency. இது ஒமேகா டி frequency of the sine wave and sine wave voltage and current னு நமக்கு இருக்கு. இங்க நமக்கு 2 into omega t வந்திருக்கு. சோ இது ஒரு important one more question. பவரோட frequency என்ன சர்க்யூட்ல அப்படின்றது ஒரு one more question. So when V of t and I of t completes one cycle, power completes two cycle. அப்ப frequency standard frequency 50 Hz இருக்கும்போது பவரோட frequency வந்து 100 Hz. ஓகேவா? அடுத்தது P average. P average நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 by t integration 0 to t P of t d of t ன்னு பார்த்தோம். ஸோ இங்க டைம் பீரியட் கொடுக்குறதுல ரேடியன்ஸ்ல ஒமேகா t ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால t equal to 1 by 2 pi எடுத்துப்போம். t equal to 2 pi எடுத்துப்போம். ஸோ 1 by 2 pi 0 to 2 pi P of t d of omega t இருக்கு. அப்படியே இது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நமக்கு 1 minus cos 2 omega t 1 Vm Im by 2 லாம் வெளில போயிடுச்சு. இப்போ இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா 1 இன்டெகிரேட் பண்ணும்போது omega t ன்னு வரும். ஸோ 2 pi minus 0 2 pi கேன்சல் ஆயிரும். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் cos 2 omega t போட்டா sin 2 omega t நமக்கு வரும். sin 2 into omega t க்கு பதிலா 2 pi சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஸோ sin 4 pi வரும். எனிதிங் into multiple of 2, எனி pi value into multiple of 2 வந்து நமக்கு 0 sin பொறுத்த வரைக்கும். ஸோ sin 4 pi வந்து 0, sin 0 0 தான். அப்போ இந்த டேர்மே வந்து 0 ஆயிடும். இப்போ ஃபைனலா நமக்கு என்ன இருக்கு? P average is equal to Vm Im by 2 அப்படின்ட்டு இருக்கு. அப்ப Vm by root 2 Im by root 2 நம்ம பிரிச்சு எழுதலாம். Vm by root Im by root is nothing but Vrms IRMS for sinusoidal current. அப்ப P average equal to Vrms IRMS வருது. நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது ஆவரேஜ் பவர். ஆனா நமக்கு எப்படி வந்திருக்கு? ப்ராடக்ட் ஆஃப் RMS voltage into RMS current னு வந்திருக்கு. அண்ட் நம்மளோட எய்ம் என்ன? ஒரு கான்ஸ்டன்டான வோல்டேஜோ கரண்டோ எந்த அளவுக்கு ஒரு சர்க்யூட்ல பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது தான். அப்ப இங்க நம்ம பவரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே அது நமக்கு தெரிஞ்சிடுது. ஸோ P average is equal to PRMS இன் கேஸ் ஆஃப் பவர் மட்டும். PRMSனா நம்ம தனியா கால்குலேட் பண்ணவே மாட்டோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் RMS வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ வேற வேற. ஆனா பவருக்கு ஆவரேஜ் வேல்யூ RMS வேல்யூ ஒண்ணுதான். ரைட்டா? இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். See, current and voltage in a AC circuit are given as V equal to 100 sin 314t, I equal to 10 sin 314t. Find the reading of a wattmeter. Reading of a wattmeter connected near the
சோர்ஸ். ஸோ நேத்தியே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ரீடிங் ஆஃப் எனி மீட்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன கேட்குறாங்க, நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஆர்எம்எஸ் வாட்ஸ் கேட்குறாங்க. ஆர்எம்எஸ் வாட்ஸ் இஸ் நத்திங் பட் பிஆர்எம்எஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பவரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பவரும் ஆர்எம்எஸ் பவரும் ரெண்டுமே ஒன்று தான். தனியாக ஆர்எம்எஸ் பவருக்கு நீங்கள் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. இட் இஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ். ஸோ விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் எப்படி எழுதலாம், Vm/√2 Im/√2 எழுதலாமா? ஸோ Vmன்றது 100, Imன்றது 10 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் இந்த மாதிரி தான் 1 மார்க் நமக்கு கேட்பாங்க. இங்கே பாருங்க, செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. A 25 ohm resistance has a voltage of V equal to 150 sin 377 t. Find power P and average power P average over 1 cycle. ஸோ இங்கே வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் அது வந்து கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஜஸ்ட் டிவைட் V/R I கிடைச்சிருச்சு. அடுத்தது ஸ்மால் பின்றது இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் இன்டூ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே நமக்கு ஆர்எம்எஸ்லாம் எதுவுமே தெரியாது. அப்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, அப்படியே ஆன்சர் எடுத்துங்க. ஆப்ஷன்ஸில் கூட இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பி ஆவரேஜ். பி ஆவரேஜ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். பி ஆவரேஜ் ஈக்குவல் டு 1/t இன்டெகிரேஷன் 0 to t P of dt வரும். இங்கே நமக்கு சைன் வேவ் ஒமேகா டி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு 377t which can be taken as 2π in radians. 1 cycle சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ சைன் வேவ்ல 1 cycle வந்து 2π radians. அப்போ டீக்கு பதிலாக நம்ம 1 cycleன்றது 2π. இங்கே நம்ம டீனா என்னன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். சைனசாய்டல் வேவ்ன்றதுனால ஹாஃப் சைக்கிளுக்கு தான் நம்ம ஆவரேஜ் எடுக்க முடியும். அதனால டி ஈக்குவல் டு பைன்னு இங்கே நம்ம போட்டுக்கணும். ஸோ 1/π 0 to π. டீக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதை அப்படியே போடுங்க. ஸோ அகெயின் இங்கே சைன் ஸ்கொயர் டேர்ம் வருது. 1 - cos 2 θ டிவைடட் பை 2 ஃபார்முலா போடுங்க. அகெயின் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். பிகாஸ் காஸை இன்டெகிரேட் பண்ணால் சைன் வரும் நமக்கு. சைன் 2 into π இஸ் 0. அதே மாதிரி சைன் 0 இஸ் 0. அதனால இந்த டேர்ம் போயிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து 450 வாட்ஸ்ன்னு வந்துருக்கு. இப்போ பி ஆவரேஜ் எப்படி தான் கேல்குலேட் பண்ணுமா? கிடையாது. பி ஆவரேஜுக்கு இப்போ தானே ஒரு ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், Vm/√2 இன்டூ Im/√2. அதை இங்கே அப்ளை பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே Vm 150 Im 6. அப்போ பாருங்க 150 இன்டூ 6 டிவைடட் பை 2. அதே 450 வாட்ஸ் தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ எது ஈஸியோ அந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் அதை போட்டிருக்கேன். 1 மார்க்குக்கு 1 மார்க் பேஷன்ஸ்க்கு நமக்கு இந்த அளவுக்கு போதும். அதுவும் இல்லாமல் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அதுதான் நமக்கு வேணும். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அ cosine wave with time period 2π and v is equal to Vm cos θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நல்லா நோட் பண்ணணும். கொசைன் வேவ் கொடுத்துருக்காங்க. கொசைன் வேவ் வந்து 0ல பீக் இருக்கும். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொசைன் வேவ் ஃபார்ம் ட்ரா பண்ணால் நமக்கு 0 to 2π வரைக்கும் இருக்கிற இந்த வேவ் தான் கொசைன் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ வி ஆவரேஜ் ஈக்குவல் டு 1/π π/2 to 3π/2 நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் ஒரு சைக்கிளுக்கு மட்டும், ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். பிகாஸ் கொசைன் வேவும் சிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்ம் தான். சிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்முக்கு ஹாஃப் சைக்கிளுக்கு எடுத்தால் போதும். இப்போ π/2 to 3π/2 இதான் கண்டினியூஸாக நமக்கு தெரியுது இல்லையா? அதனால அதை எடுத்திருக்கோம். Vm cos θ dθ. cos θவை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் sin θ வரும். ஜஸ்ட் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு ஆன்சர் வந்து சைன் வேவுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் கொசைன் வேவுக்கும் வரும். ஸோ ஐடென்டிக்கல் டு சைன் வேவ் பட் ஷிஃப்டட் பை 90 டிகிரி. அந்த ஷிஃப்டிங் கூட நமக்கு வி ஆவரேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த ஷிஃப்டட் பை 90 டிகிரி எங்கே நமக்கு தெரியும்? இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. In a circuit, the voltage and current waves are represented as V is equal to 10 sin omega t plus 45, I equal to 10 sin omega t plus 60. Find the phase relationship. Phase relationship na enna? V க்கும் I க்கும் இடையில இருக்க phase angle அதான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா omega t plus 45 இதுக்கு வருது, omega t plus 16 வருது. அப்போ phase difference find out பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிளை காமன் ஆக்கணும். அதுக்கு V அப்படியே வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே நான் V அப்படியே வச்சுருக்கேன். ஐயில் மட்டும்
என்ன பண்ண போறோம்னா இந்த வீல இருக்கிற 45 ஆட் பண்ணி மைனஸ் பண்ண போறோம். ஸோ தட் இந்த ஃபுல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இதுல இருந்து நான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நான் இந்த 45 நான் இங்க இந்த சைடு போட்டுறேன். ஸோ ஒமேகா டி பிளஸ் 45 வச்சுக்கிறேன். 60 மைனஸ் 45 ஆயிடும் 50 ஆயிடும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்க. அப்போ ஒமேகா டி பிளஸ் 45 காமன் ஆயிடுச்சா? டிஃபரன்ஸ் என்ன? 15 டிகிரி. அப்போ டிஃபரன்ஸ் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் வந்து 15 டிகிரிஸ். அண்ட் இங்க கரண்ட் வந்து பிளஸ் 15 இருக்கிறதுனால ஐ லீட்ஸ் பி பை 15 டிகிரி. ஒருவேளை இங்க மைனஸ் 15 வந்தா கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ் பை மைனஸ் 15 நம்ம போட்டிருக்கோம். ரைட்டா? ஓகே. ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது கூட பார்த்துருவோம். கரண்ட் வேவ் இஸ் given by I equal to 50 plus 30 sin omega t. obtain IRMS. இப்போ இங்கே பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. யூஸ்வலாக நமக்கு I equal to 30 sin omega t கொடுத்தாங்கன்னா அது வேற. இங்கே 50 plus 30 sin omega t கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிசி காம்பனண்ட்டும் இருக்குது. இப்போ இதுக்கு பாருங்க ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணியிருக்கோம். மெத்தட் 1 I square RMS கேட்டிருக்கிறது IRMS தான் கேட்டிருக்காங்க. ஸோ I square RMS 1/2π. ஆக்சுவலாக IRMS போட்டால் ஸ்கொயர் ரூட்னு வரணும். நான் ஸ்கொயர் ரூட் போடுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால I square RMSன்னு எடுத்திருக்கேன். ஸோ 1/2π இன்டகிரேஷன் 0 to 2π. இது அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணணும். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கிறது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒன்று இன்டெகிரேட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் இதில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட். எப்போ ஐ ஆர் வி வந்து இந்த டைப்ல கொடுத்துருந்தா, அதாவது பாருங்க எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு a0 பிளஸ் a1 cos omega t plus a2 cos 2 omega t plus 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 b1 sin omega t plus b2 sin 2 omega t plus plus plus. இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா, அதாவது ஒரு டிசி காஸ் சீரீஸ் சைன் சீரீஸ் இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இதோட ஷார்ட்கட்டை இப்படி எழுதலாம். எக்ஸ் ஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிசி காம்பனண்டோட ஸ்கொயர் a0 ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் இன்டூ a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் இன்டூ b1 ஸ்கொயர் பிளஸ் b2 ஸ்கொயர் போயிட்டே இருக்கும். எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுல டிசி வித் காஸ் ஆர் டிசி வித் சைன் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுக்காத அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போடுங்க. இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு டிசி காம்பனண்ட்டும் ஒரே ஒரு சைன் காம்பனண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் இன்டூ இந்த 30 ஸ்கொயர் 54.3 ஆம்பியர்னு இருக்கு ஆன்சர் வரும். ஒரு வேலைக்கு கால்குலேட்டர் இல்லைன்னா ஆன்சரை இப்படியே கூட கொடுத்துருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? இந்த மெத்தட்ல போட்டா இன்டகிரேஷனா போட்டு லிமிட் அப்ளை பண்ண பிறகு அந்த ஆன்சர் வரும். பட் நமக்கு இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சா டைரக்டாவே இந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ரைட்டா? ஓகே. ஸோ இந்த சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.